நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். Iron sharpens iron, so one man sharpens another. தமிழ் வேதத்துல கருக்கிடும் போட்டிருக்குல்ல, இது கருப்பாக்கிடும் அர்த்தம் இல்லை, கூர்மையாக்கிடும் என்ற அர்த்தம். இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒரு மனுஷனும் தன்னுடைய சிநேகிதனுடைய முகத்தை அல்லது மற்ற மனிதனுடைய முகத்தை அல்லது மற்ற மனிதனை கூர்மையாக்குகிறான், மதி கூர்மை உள்ளவனாய் மாற்றுகிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இரும்பை இரும்பு கருக்கிடும். நம்ம அத்தனை பேருமே ஊர்ல மாட்டிறைச்சி அல்லது ஆட்டு இறைச்சி அல்லது மீன் அல்லது கோழி இறைச்சி வாங்க கடைக்கு போயிருப்போம். கடையில போய் நீங்க எங்களுக்கு கறி வேணும்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒரு கத்தி எடுப்பாங்க. கத்தி எடுத்த உடனே இன்னொரு ராடு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து முதல்ல இதை தீட்டுவாங்க. நல்லா அழகா பண்ணுவான் அதை. அதுக்கு தீட்டுதல் என்று பேர். அதை வச்சு அதை தீட்டின உடனே என்ன நடக்குதுன்னா கூர்மையாகுது. அப்படி கூர்மையாக்கிட்ட உடனே அவன் வெட்டி உங்களுக்கு துண்டு போட்டு தரான். அவன் தடுமாறாம வெட்டுறான், வெட்டினா துண்டு ஆயிடுது. ஆகவே அதை வெட்டுவதற்கு முன்பு அவன் கூர்மையாக்குகிறான் இல்லையா? அதனாலதான் அவனால் எளிதாக வெட்ட முடியுது. ஆகவே நீங்கள் பயன்படுத்துகிற ஆயுதம், வீட்டில் வெங்காயம் வெட்டவாகட்டும், தக்காளி வெட்டவாகட்டும், அல்லது வேற எதை வெட்டுறதுக்கும் பயன்படுத்துகிற ஆயுதம் கூர்மையா இருப்பது வேலையை எளிதாக்கும், அல்லது வேலை செய்ய விருப்பத்தை உண்டாக்கும், தொடர்ச்சியாய் செய்ய. ஆக அந்த ஆயுதம் கூர்மையா இருப்பது நல்லது, மிகவும் நல்லது இல்லையா? உங்களை எத்தனை பேர் வீட்டில் கூர்மை இல்லாத ஆயுதத்தை வச்சு வெங்காயம் வெட்டியிருக்கீங்க அல்லது தக்காளி வெட்டியிருக்கீங்க? வெங்காயம் வெட்டுகிற கத்தியில ஓரளவுக்கு நீங்க அழுத்தி வெட்டிட முடியும். ஆனா அதே கத்தியை தக்காளி வெட்டின முடியாது. தக்காளியினுடைய தோல் பிதுங்கிட்டு வரும். பிகாஸ் வெங்காயம் வெட்டுவதற்கு அந்த கூர்மை போதும், காரணம் பலத்தை பிரயோகிக்கிறாய். ஆனா தக்காளி வெட்டுறதுக்கு அது பலன் தேவையில்லை, கூர்மை தான் வேணும். கறியை வெட்டுவதற்கு நீ அழுத்தி வெட்டிடலாம், ஆனா மீனை நீ அழுத்தி வெட்டினாக்க தனியாக தான் பிஞ்சு தான் வரும். யூ நீட் அ ஷார்ப் வெப்பன் ஃபார் தட், இஸ் இட் நாட்? ஆகவே கூர்மை ஆயுதத்தில் என்பது மிக முக்கியம். இங்கே வேதம் சொல்லுகிறது இரும்பை இரும்பு கூர்மையாக்குகிறதா. இரும்பை இரும்பு கூர்மையாக்குது. அதே போல மனிதர்கள் சக மனிதர்களை அல்லது நண்பர்கள் சக நண்பர்களை கூர்மையாக்க முடியும், கூர்மையாக்குகிறார்கள். ஒரு மனிதன் சக மனிதனை அல்லது ஒரு நண்பன் சக நண்பனை கூர்மையாக்குகிறான் என்றும், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கூர்மையாக்குகிறான், தன் பிள்ளைகளை கூர்மையாக்குகிறான் என்றும் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் டு நோ தட் ஒன். பிரியமானவர்களே, என்னோடு கூட ஒரு வசனத்திற்கு திருப்புங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19-20. எபிரேயர் பட்டயங்களாயாகலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண் வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தியரிடத்திற்கு போக வேண்டியதாய் இருந்தது. கவனிச்சிங்களா அந்த பகுதியை? பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு யுத்தம். அந்த யுத்தம் வருகிற அந்த சமயத்திலே பிக்சர் என்ன என்று பார்த்தால், சவுலிடத்திலும் யோனத்தானிடத்தில் மட்டுமே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயுதம் இருக்கிறது. ஒரு பட்டயமோ அல்லது ஒரு வில்லோ அல்லது ஒரு ஈட்டியோ, 2 பேர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. என்டேர் இஸ்ரவேலர்கள்ட்ட ஒருவர்கிட்ட கூட ஒரு பட்டயமும் இல்லை, ஒரு ஈட்டியும் இல்லை, ஒரு வில்லம்பும் இல்லை. அவ்விதமான ஒரு சூழல். இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால்,
இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் எங்குமே கொல்லர்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள். பிளாக்ஸ்மித், there is no availability of blacksmith in entire Israel. அந்த நாட்கள்ல அந்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்களாம் பெலிஸ்தியர்கள் என்னவென்று, இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் கொல்லர்கள் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது என்றால், இருந்தால் அவர்கள் ஆயுதத்தை உருவாக்கி விடுவார்கள். ஆகவே ஆயுதங்களை உருவாக்குவதற்கு கொல்லர்கள் அகப்படக்கூடாது எனும் பட்சத்தில் நான் நினைக்கிறேன், இஸ்ரவேலர்கள் அங்கு வாழ்ந்த நாட்கள்ல பெலிஸ்தியர்கள் தான் இஸ்ரவேல் தேசத்துல கொல்லர்களா இருந்திருப்பாங்க. அங்கங்க பிளாக்ஸ்மித் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இவர்கள்ட்ட போய் கூர்படுத்திக்கிட்டாங்க, ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. அதாவது தங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் இன்னும் கூர்மையாக்கிக்கிட்டாங்க. காசு கொடுத்து தங்கள்கிட்ட இருக்கிறத மண்வெட்டி, கடப்பாறை அல்லது கோடாரி என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே. இப்படியே பழக்கப்பட்ட அவர்களுக்கு யுத்தம் வந்தவுடன் ஆயுதம் இல்லை. சரி, ஆயுதம் செய்யலாம் அப்படின்னா இரும்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை கொண்டு போய் அவங்ககிட்ட தான் போய் செய்யணும் என்கிற நிலை. ஆக ஒரு இரும்பு ஆயுதத்தை கொண்டு போய் எனக்கு ஒரு ஈட்டி செஞ்சு கொடுப்பான்னு கேட்டால் செய்ய மாட்டான். காரணம், 2 பேருக்கும் யுத்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தே ஃபைண்ட், அதாவது அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, தே ஹாவ் a tight control of the technology. அந்த அந்த நாளில் இருந்த டெக்னாலஜி, ஆயுதத்தை உருவாக்க முடியாதபடிக்கு இஸ்ரவேல் மக்களை அவர்கள் ஒரு வலையில் சிக்க வைத்திருந்தாங்க. இட் இஸ் அவர்களுடைய திட்டம் அது. அவர்கள் அப்படி திட்டம் பண்ணியிருந்தாங்க. நோ ஃபெசிலிட்டிஸ் டு டர்ன் தேர் டூல்ஸ் இன்டு வெப்பன். அவங்கள்ட்ட இருக்கிற எந்த ஒரு டூல்ஸையும் வெப்பனா மாற்றிக்க முடியாத அளவுக்கான ஒரு சூழல் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோ வெப்பன். தென் there is no facility to turn their tools into weapon. Thirdly, the Palestinians have a tight control over the technology of making weapons. அந்த நாட்கள்ல இந்த பெலிஸ்தியர்களுடைய வழி என்ன? அவர்களிடத்தில் ஆயுதங்களை உருவாக்கிவிடக் கூடாது இஸ்ரவேல் மக்கள் என்பது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, வார் ஸ்ட்ராட்டஜி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுதுங்க. அதாவது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. இன் அதர் வேர்ட், சாத்தான் அநேக தந்திரங்களை வைத்திருக்கிறான். அதர் வேர்ட்ஸ், devil has a plenty of schemes. devil has a plenty of strategy. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறான். ஒவ்வொருவரை, நீங்க எல்லாருமே ஒரு வார்ஃபேர்ல இருக்கீங்க. வார்ஃபேர், அந்த வார்ஃபேர்ல ஈச் அண்ட் எவ்ரிபடியை ஹேண்டில் பண்றதுக்கு he has a weapon, strategy, scheme வச்சிருக்கிறான் என்று பவுல் சொல்றாரு. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? ஊருக்குள்ள ஒரு கொல்லம் கூட இல்லாம இருந்தா போதும், ஃபைன். they cannot make weapon. without weapon they cannot succeed in the war. that's what their strategy. அதே போல சாத்தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறான். வசனத்தை படிச்சா தெரிஞ்சுக்குவ, தெரிஞ்சா விசுவாசித்தா அவனை எதிர்த்து நிற்ப. ஸோ வசனத்தை படிக்காதன்னா உங்கள்கிட்ட வசனமே வந்து சேராம பார்த்து கொள்வான். வந்து சேர்ந்தாலும் அதை நீங்கள் திறக்காமல் இருக்க பார்த்து கொள்வான். பிஸி ஆக்குவான். மேக் யூ பிஸி வித் லாட் ஆஃப் மேகசின்ஸ். make you busy with a lot of videos, make you busy with a lot of activities except reading the Bible என்று வைத்துக் கொண்டாலே, ஏன்னா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நமக்கு எதுங்க வெப்பன்? ஆவியின் பட்டயமாகிய தெய்வ வசனம் தான் வெப்பன் நமக்கு, இல்லையா? நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம் தான் நம்மளுடைய வெப்பனே. ஆக அந்த வெப்பன் உங்கள்கிட்ட இல்லாம பார்த்து, இப்ப எப்படி இஸ்ரவேலர்கள்ட்ட வெப்பன் இல்லாம பார்த்து கொண்டானோ, அதே போல அந்த வெப்பன் உங்கள்கிட்ட இல்லாம பார்த்து கொள்வதற்கு அவன் பல்வேறு திட்டங்களை ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறான் என்று பவுல் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, ஊர்ல வந்து மழுங்கி போயிருந்த, துருப்பிடிச்சு போயிருந்த ஒரு பழைய கத்தியை நான் எடுத்துட்டு போனேன் ஒரு கொல்லன் கிட்ட. நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். எடுத்துட்டு போனேன். அந்த ஆள் வாங்கி அதை வந்து என் கண்ணெதிரில் வந்து என்ன பண்ணார், கறி நெருப்பை அடித்து ஊதி காற்று வச்சு நெருப்பாக்குனார். ஃபுல்லாக நெருப்பு அப்படியே அந்த அப்படி ஒரு கனகனன்ற ஒரு நெருப்பு ஆச்சு. ஆன உடனே நான் கொடுத்த கத்தியை அதில் வச்சார்.
வச்சு ஊதி அந்த இதை காற்று அடிக்க 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 அது அப்படியே கம்ப்ளீட்டாக நெருப்பாயிடுச்சு. நான் கொடுத்த அந்த பொருள், துருப்பிடிச்சு போயிருந்த அந்த பொருள். தென் அதை எடுத்தாரு. எடுத்து இரும்பு நெருப்பாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் தட்டிட்டாரு. தட்டிட்டு திரும்ப நெருப்பில் வச்சார். அவருக்கு சாட்டிஸ்ஃபைடான அந்த ஹீட் வந்த உடனே அதை எடுத்து தண்ணீருக்குள் போட்டார். போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு. தென் அந்த சூடெல்லாம் குறைஞ்ச உடனே எடுத்து தட்டி 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 ஒரு ஷேப் அவர் கொண்டு வந்தார். ஒரு ஷேப் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவருக்கு மறுபடியும் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்ற இடத்த மட்டும் திரும்ப லைட்டாக சூடு பண்ணி திரும்ப தண்ணியில் போட்டு தட்டி அப்புறம் அதை கூர்மைப்படுத்தினார். அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை வச்சு கூர்மைப்படுத்தி என்கிட்ட கொடுத்தாரு. அவ்வளோ அழகான ஒரு கத்தி, வெட்டு கத்தி, விறகு வெட்டுவதற்கு வீட்டில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக இந்த கத்தியை அவர் பண்ணார்ல, நான் கொண்டு போய் கொடுத்த துருப்பிடிச்ச மழுங்கி போன அந்த கத்தியை அவர் பண்ணார்ல, அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஹார்டனிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்டனிங். ஹார்டனிங் எதுக்கு பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு இரும்பவை அது கடினப்படுத்த, அந்த இரும்பை கடினப்படுத்த. ஏன்னா அதை வச்சு நீங்க வெட்டுறீங்கல்ல, அந்த பொருளை விட இது ரொம்ப கடினமா இருந்தாதான் அந்த பொருள் அழகா வெட்டப்படும். ஆகவே எந்த ஒரு ஆயுதமும் முதலாவது கடினப்படுத்தப்பட வேண்டும். கடினப்படுத்துவது என்றால் நெருப்பிலே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெம்பரேச்சர் அல்லது அபவ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அபவ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல அந்த இரும்பை சூடுபடுத்தி தென் அதை உடனடியாக குளிர்வித்தல். எண்ணெயிலேயோ அல்லது தண்ணீரிலோ முக்கி உடனடியாக குளிர்வித்தல். அப்படி குளிர்விக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹார்டனிங், கடினப்படுத்துதல். ஹார்டனிங் பண்ண என்ன நடக்கும் என்றால் அது அந்த பொருள் மிகவும் கடினமாய் மாறும். இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஹார்டன்னஸ். அதுக்குள்ள வந்துடும், அந்த இரும்புக்குள்ள ஹார்ட்னஸ் வந்துடும். ஹார்ட்னஸ் வந்துடுது இல்லை, அது ஒரு வகையில் நல்லது தான் அந்த இரும்பு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் தெர் இஸ் ஒன் ஹிடன் திங் இஸ் தேர். என்னன்னா, ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே அதில் பிரிட்டில்னஸ் வந்துடும். பிரிட்டில்னஸ்னா உடையும் தன்மை. அது கடினமாயிடும். ஆனால் நீங்கள் ஓங்கி அடிக்கிற இடம், வெட்டுகிற இடம் வந்து கடினமான பொருளாக இருந்தால் உடைந்து விடும். ஆகவே கடினமான அந்த ஆயுதத்தை உடையாத ஆயுதமாய் மாற்றுவதற்கு அதை டெம்பரிங் பண்ணுவாங்க. they will make it tempering. டெம்பரிங்னா என்ன? ஆல்ரெடி ஹீட் பண்ணி கடினமாக்கப்பட்ட பொருளை மீண்டும் ரீஹீட் பண்ணி, ஆனால் திஸ் டைம் அபவ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல இல்லை, லோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட கீழே சூடு பண்ணி, ஆனால் தண்ணீரிலோ எண்ணெயிலோ முக்கி குளிர்விக்க மாட்டாங்க. அப்படியே மெதுவாக குளிர் ஆகட்டும், காற்றில் குளிர் ஆகட்டும் எடுத்து வச்சிருவாங்க. அல்லது உமியில் வைக்க வேண்டும். உமி, தண்ணீர் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் காற்றிலோ உமியிலேயோ அதை வச்சிருவாங்க. அது மெதுவாக கூலாட உடனே இப்போ என்ன நடக்கும்னா அது ஹார்டாக இருக்கும். அதே நேரத்தில் அதற்குள்ள இருக்கிற அந்த உடையும் தன்மை குறைந்து ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்குள்ள உடையும் தன்மை குறைந்து ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்படி ஹார்டன் பண்ண மெட்டல் அதுக்கப்புறம் டெம்பரிங் பண்ணி அதில் ஒரு ஆயுதம் செய்து வருகிற போது வாள், நல்ல நீளமான ஒரு வாள் அல்லது ஒரு பட்டயம் அல்லது ஈட்டி, இப்படி எல்லா பொருளுக்குமே அது ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். ஆகவே இந்த ஹார்டனிங், டெம்பரிங் என்கிற இந்த இரண்டு ப்ராசஸும் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் அஸ் அ வெப்பன், டு மேக் எ வெப்பன். பிரியமானவர்களே, நாம் எதில் சிந்திச்சுட்டு இருக்கிறோம்? இரும்பை இரும்பு கூர்மையாக்கும். அப்போ ஒரு இரும்பு மற்றொரு இரும்பு, இதில் முதல்ல வர இரும்பு இருக்குல்ல, அது உதாரணத்திற்கு உன்னுடைய நண்பர்கள். இரும்பை அப்படின்னா இன்னொரு இரும்பை சொல்லுது. இரும்பு என்பது நான் அல்லது நீங்கள். புரியுதுங்களா? நான் இரும்பா இருக்கும் பட்சத்தில் என்னிடத்தில் வருகிற நண்பர்கள் ஆகிய இரும்பை நான் கூர்மையாக்குவேன். நீங்கள் இரும்பா இருக்கும் பட்சத்தில் உங்களிடத்தில் வருகிற நண்பர்களை அல்லது மனிதர்களை நீங்கள் கூர்மையாக்குவீர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, நான் இரும்பு, என் பிள்ளைகளை நான் கூர்மையாக்குவேன், அவர்கள் இரும்பு. ஆக இரும்பை இரும்பு கூர்மையாக்கும். இதான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம்.
நான் உங்களை கூர்மையாக்க வேண்டும் என்றால் முதலாவது நான் இந்த ஹார்டனிங் ப்ராசஸ்க்குள்ள போயிருக்கணும். ஹார்டனிங் ப்ராசஸ்க்குள்ள நான் போன உடனே நான் கடினமாயிடுவேன். எந்த சூழ்நிலையும் என்னால் சமாளிக்க முடியுங்கிற கடினமாயிடுவேன். நீங்க ஹார்டனிங் ப்ராசஸ்க்குள்ள போறீங்க, கடினமாயிடுறீங்க. எப்படி ஹார்டனிங் ப்ராசஸ்க்குள்ள போறீங்க? வாழ்க்கை என்கிறதான இந்த வாழ்க்கை உங்களுக்கு பல்வேறு உஷ்ணமான சூழல்களை தருகிறது, பல்வேறு தோல்விகளை தருகிறது, பல்வேறு சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறது எல்லா வகையிலும், இல்லையா? பை கோயிங் த்ரூ தட் யூ பிகம் ஹார்டன். ஹார்டன் ஆனா எப்பவுமே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னது அது? உடையும் தன்மை. ஆக நீங்க ஹார்ட் ஆக ஆடாக உங்களை கூர்மைப்படுத்த ஒரு வேளை சூழல் அவசியம் ஏற்படும் போது கூர்மைப்படுத்தினா உடைஞ்சிருவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கூர்மைப்படுத்தணும் என்பது நல்ல கூர்மையான கடினமான உடையாத தன்மை உள்ள ஒரு ஆயுதத்தை வச்சு தான் உங்களை கூர்மைப்படுத்தணும். அப்படி கூர்மைப்படுத்தும் போது உங்களுக்குள்ள ஹார்டா இருக்கிறதுனால யூ மே பிரிட்டல், உடைந்து விடுவாய். அதனால யூ நீட் டு கோ த்ரூ டெம்பரிங் ஆல்சோ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கிற சூழ்நிலைகள், பல சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலேயுமே அவன் கடவுளை சார்ந்து கொண்டு, கடவுள் அவனை நடத்துகிற அந்த பாதையிலே அவன் படிப்பினைகளை கற்றுக்கொண்டு 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 வருகிற போது அவன் மெதுமெதுவாக உடையாத ஒரு தன்மைக்கு கடந்து வருகிறான். ஆரம்பத்தில் குழந்தைங்க ஒரு டாயை இன்னொருத்தர் கொடுக்கலன்னு கண்ணை கசக்கின்னு அழும், அல்லது தன் தாயை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னு கண்ணை கசக்கின்னு அழுவாங்க. ஆனால் இதே பிள்ளை 15 வயசு 18 வயசுக்கு அப்புறம் கண்ணை கசக்கின்னு அழாது. ஏன்? வாழ்க்கை அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதில் அந்த வயசுல உடைஞ்ச அந்த பிள்ளை ஒரு பொருளுக்காக 18 வயசுல உடையாது, இந்த பொருளுக்காக உடையாது. ஆனா 18 வயசுல உடையிற ஒரு பிள்ளை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக 30 வயசு வரும்போது உடையாது. காரணம் என்னன்னா அந்த பயிற்சி காலம், அந்த காலம், இல்லையா? அப்போ பிரியமானவர்களே, இரும்பு தான் இரும்ப கருக்கும், இரும்பு தான் இரும்ப கருக்கும். நீங்கள் இரும்பா இருக்கிறீர்களா? ஆர் யூ ஹயன்? நீங்கள் ஒரு கூர்மையாக்குவதற்கு உதவுகிற ஒரு இரும்பா இருக்கிறீங்களா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீதிமொழிகள் 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். என்னது? A faithful are the wounds of a friend, but deceitful are the kisses of an enemy. ஒரு சிநேகிதன், அதாவது உங்கள் சிநேகிதன் உங்களை அவசியம் ஏற்படுகிற போது ஏதோ ஒரு காரியத்திலே உங்களை அடிக்கிறான் என்றால் வேதம் சொல்லுகிறது அது உண்மை உள்ளவைகள். எந்த வகையில உண்மை உள்ளவைகள்னா, உங்கள் வாழ்க்கையின் மீது அவனுக்கு இருக்கிறதான கவனம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு இருக்கிறதான அக்கறை. ஆகவே அவன் உங்களை வார்த்தையினாலோ செயலினாலோ அடிக்கிறான், நேரடியாக நின்று கொண்டு, மறைமுகமா இல்லை எனும் பட்சத்தில் அது உண்மை உள்ளது. அப்படி உண்மை உள்ள அந்த அடிகள் இருக்குல்ல, அது அந்த மனிதனை, அடி வாங்கி கொண்ட மனிதனை, அதாவது நான் அடிக்கிறத பத்தி இங்க சொல்லல, ட்ரை டு ஃபோக்கஸ். சிநேகிதன், ஏன்னா நம்ம இரும்பு கறிக்கிடும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனை வார்த்தையினால் கண்டிக்கிற, கடிந்து கொள்ளுகிற அல்லது அடிக்கிற சூழல் வருகிற போது அது நல்லது. காரணம் அது உண்மையானது. ஆனால் உன்னை வெறுக்கிற, நீ விழுந்து விட வேண்டும், நீ தோல்வி அடைந்து விட வேண்டும், நீ ஒன்றுமில்லாதவனாய் மாறிவிட வேண்டும் என்று தான் இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிற உன்னை வெறுக்கிறவன் அவிதமான சூழல் வருகிற போது உங்களை தட்டி கொடுத்து அணைத்து முத்தமே கொடுப்பான் சில நேரத்தில். பிகாஸ் அக்கார்டிங் டு ஹிம் யூ ஆர் கோயிங் டு த டிஸ்ட்ரக்ஷன், ஸோ யூ வாண்ட் யூ டு பி கண்டினியூ தட் வே டு டிஸ்ட்ராக்ட். ஆகவே அவன் உங்களை அணைத்து முத்தம் கூட கொடுப்பான். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் உங்களை அடிக்கிற சிநேகிதனுடைய அடிகள் உண்மை உள்ளவைகள். உங்களை கண்டிக்கிற, அப்போ அடிக்க அல்லது கண்டிக்க வருகிற அவனுடைய வார்த்தைகள் தான் உன்னை கூர்த்திட்டுவாங்க. இரும்பு இரும்பை கூர்மையாக்கும்.
அப்படி கூர்மையாக்குற ப்ராசஸ் தான் சம்டைம்ஸ் இட் மே பி ஹார்ட் வேர்ட், அ ஸ்ட்ராங் வேர்ட். ஓகே, ஆனா அந்த ஹார்ட் வேர்ட், ஸ்ட்ராங் வேர்டை யூ மே நாட் லைக் இட். தட் இஸ் a reality. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உன் சிநேகிதன், உன்னை உண்மையாகவே நேசிக்கிற, உன் எதிர்கால வாழ்க்கை குறித்து உண்மையிலேயே அக்கறை உள்ள உன் சிநேகிதன் உன்னை கடிந்து கொள்ளுகிறான் என்றால் அது உண்மையில் வருகிறது, அன்பில் வருகிறது, அக்கறையில் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி வருகிற அந்த வார்த்தைகள் உன்னை கூர்மைப்படுத்தும். இட் வில் மேக் யூ ஷார்பன். we need to know who is our enemy, who is our friend, who is, யார் ஒருவன் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான், அவனிடத்திலிருந்து வருகிற கடுமையான சொற்களினுடைய காரணம் என்ன என்பதை நீங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் கண்டுகொள்ள முடியும். A good friend may give you unpleasant ideas sometimes or unpleasant advice because you may have some kind of conclusion. When the conclusion is there, if you are going to go one friend என்ற வார்த்தையை நாம் வேதத்தில் சிந்திக்கிறபடி ஒரு இரும்பு கிட்ட போறீங்க, தட் இரும்பு உங்களை ஷார்ப்பன் ஆக்கிறதுக்கு பண்ற முயற்சியில அந்த முயற்சி மே பி அன்பிளசன்ட், பட் அந்த அட்வைஸ் மே பி அன்பிளசன்ட். ஆனால் உனக்கு உண்மையாகவே தெரியும் அது உன்னுடைய நன்மைக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை அல்லது உன்னை கூர்மையாக்குவதற்காகவே செய்யப்பட்ட ஒரு செயல் என்று. இதை நீங்கள் நன்றாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, திருப்புங்கள் சங்கீதம் 141:5. அதுல தாவீது சொல்றார் பாருங்க, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். ஆங்கில வேதம் அதை என்னன்னு சொல்லுது? Let the righteous smite me in kindness and reprove me. அவன் சொல்றான், நீதிமான் என்னை குட்டட்டும், தலையில குட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். ஏன்? தாவீதுட்ட போய் கேளுங்க, ஏன் தாவீது அப்படி சொல்றான்னு. அவன் அடுத்த லைன் எழுதியிருக்கிறான், அவன் குட்டுவது அல்லது அவன் கடிந்து கொள்வது எண்ணெயை என் தலையில் கொட்டினது போல. பழைய ஏற்பாட்டு காலத்துல எண்ணெயை தலையில் ஊற்றினாவே அது உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளம், உன்னை அபிஷேகிப்பதற்கு அடையாளம். ஆக இரும்பை இரும்பு கரிக்கிடும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை குட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். காரணம், அது என் தலையின் மேல் ஊற்றப்படுகிற எண்ணெயை போல, அது என் தலையின் மேல் ஊற்றப்படுகிற எண்ணெயை போல. ஆகவே அதை நான் அல்ல தட்ட மாட்டேன். அந்த நீதிமானுடைய கடிந்து கொள்ளுதல நான் அல்ல தட்ட மாட்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when two people brings their idea together, each can help each other to sharpen their mind. Each can help each other to sharpen each other. அதுதான் இரும்பு இரும்பு கருக்கிடும் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:22, ஆலோசனை இல்லாமையினால் எண்ணங்கள் சிந்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். எதற்காக நீங்கள் ஒரு தேவ மனிதன் அல்லது தேவனுக்கு பயப்படுகிற தேவ ஞானம் பெற்ற மனிதனிடத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்க விரும்புகிறீர்கள்? ஒரு ஊழியக்காரர் வந்தா ஓடி போயிட்டு உங்க காரியங்களை சொல்லி எதுக்காக நீங்க போய் பேச விரும்புகிறீங்க? உங்களுடைய இருதயத்திற்குள் ஒரு எண்ணம் இருக்கிறது, அவரிடத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு வழிநடத்துதல் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆலோசனையால் எண்ணங்கள் சித்தி பெறும். ஆலோசனை இல்லை என்றால் எண்ணங்கள் சித்தி பெறாது. ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் எல்லாம் உறுதிப்படும். இந்த ஆலோசனைகள் என்கிற வார்த்தையை, அந்த நீதிமான் கூட்டட்டும் என்ற வார்த்தையை, அல்லது சிநேகிதனுடைய அடிகள் என்கிற வார்த்தையை, எல்லாவற்றையும் நாம் எங்கே கொண்டு வருகிறோம்? இரும்பு கூர்மையாக்கும். அப்ப கூர்மையாக்குற ப்ராசஸை, உதாரணத்திற்கு அந்த இரும்புக்கு ஜீவன் கிடையாது, அது ஒரு உலோகம் இல்லையா? அது இன்னொரு இரும்பை வச்சு நீங்க தேய்க்கும் போது அதுக்கு வலிக்குதா? டசன்ட் மேட்டர். ஆனா when it comes to human beings, ஒரு மனிதன் உங்களை கூர்மையாக்க முயற்சிக்கிறான் என்றால் வலிக்கும். இட் ஹர்ட் யூ. அதனாலதான் தாவீது சொல்றாரு, அவன் என்னை அடிக்கட்டும், அதை எனக்கு எண்ணெயை போல நான் எடுத்துக்கொள்வேன். காரணம், அதனால என் வாழ்க்கை நன்றாக இருக்கும்.
என்னைக்கு நீ அப்படி பார்க்க பழகியிருக்கிற? உங்களை யாராவது அப்படி பார்க்க பழகியிருக்கீங்களா? வேறொரு மனிதர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது, குறிப்பாக த வே விச் யூ ஆர் கோயிங் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன். நீ போகிற வாழ்க்கை பாதை அழிவுக்கு நேராக போகிறது என்று யாராவது சொல்லுகிற போது நீங்க அதை விரும்பியிருக்கீங்களா? இல்ல. நாம் அப்படி இல்ல. We need to learn from David. We need to learn from David. நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், புத்தி மழுங்கி போச்சா அப்படின்னு கேட்போம். புத்தி மழுங்கி போச்சா இப்படி ஒரு காரியத்தை செய்யற அப்படின்னுவோம். அப்ப புத்தி மழுங்கி போவதற்கான காரியங்கள் இருக்குது. அநேக காரியங்கள் உள்ளே போயிட்டு நம்ம மைண்ட்ல போயிட்டு ஃபில் ஆகும்போது we cannot able to make a good decision sometimes. We cannot make good decisions sometimes. Is it not? பிரியமானவர்களே, ஒரு இரும்பு ஆயுதத்தை நீங்க வெளியே போட்டுருங்க, சும்மா கார்டன் சைடில் அல்லது போட்டுருங்க. காற்று, மழை, வெயில், பனி என்கிற இவைகள் எல்லாம் சேர்த்து அந்த இரும்பு ஆயுதத்தை என்ன ஆக்கிடும்? நன்றாக துரு பிடித்த ஒரு பொருளாக்கிடும். துரு பிடித்த ஒரு பொருளாய் அது ஆவதற்கு எவ்வளவு நாள் அது கண்டு கொள்ளப்படாமல் காற்றிலோ மழையிலோ வெயிலிலோ கிடக்குதோ அதுக்கு ஏற்ப அதனுடைய துருக்கள் அதிகமாயிட்டே போகும். இஸ் இட் நாட்? இப்போ ஒவ்வொரு துருவும் யூ கேன் கன்சிடர் as when you come to compare ourselves a sin. ஒவ்வொரு துருவும் ஒவ்வொரு பாவத்திற்கு நீங்கள் இணையாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு ஆயுதம், அல்லது உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் ஒரு ஆயுதம். எப்படி வேணாலும் எடுத்துங்க. உங்கள் நண்பன் ஒரு ஆயுதம், நீங்கள் ஒரு ஆயுதம். ஆனா துரு பிடிச்சு போய்க்குது எல்லாம் என்று வைத்துக் கொள்ளும் போது, ஏன் துரு பிடிச்சது? ரொம்ப நாள் உபயோகப்படுத்தல, முதல்ல ரொம்ப நாள் கவனிக்கல, ரொம்ப நாள் கேட்பாரற்று விட்டுட்டு இருந்தோம். மழையில இருந்துச்சு, காற்றுல இருந்துச்சு, வெயில்ல இருந்துச்சு, துரு பிடிச்சிச்சு. The same way, if you not repent of any sin which Bible says as sin. மனிதர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் சில பாவங்கள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள், சில பாவங்கள் என்று அறிந்து கொள்ளவில்லை இன்னமும். ஆனா வேதம் எதையெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறதோ அது எல்லாமே நம்ம மேல வந்து விழுகிற போது ஒன் பை ஒன்னா நாம் துருப்பிடிச்ச ஒரு இரும்பா போயிட்டே இருக்கிறோம். அவ்விதமான சமயங்கள்ல நமக்கு ஒரு துருப்பிடிக்காத ஒரு இரும்பு தேவைங்க நம்மளுடைய துருவை எடுக்கிறதுக்கு. அல்லது we need a hardening process, and following that we need tempering process, because hardening process will make you to brittle. The tempering process will help you to remain resistance with a long period and also with sharpness. ஆக இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. உங்க மேல விழுந்திருக்கிற துருக்கள் என்ன? ஒவ்வொருத்தர் மேலையும் திங்க் பண்ணி பாருங்க. ஒருவேளை கசப்பு யாருடைய இருதயத்துக்குள்ள இருக்குதா? அது ஒரு நீண்ட நாளா வெயிலையும் மழையிலையும் காற்றிலும் இருந்ததுனால உருவான ஒரு துரு. மன்னிக்க முடியாமை துரு, மன்னிப்பு கேளாமை ஒரு துரு, பெருமை ஒரு பெரிய துரு. இப்படி பல்வேறு துரு, அதாவது இந்த ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டுக்குன்னு சொல்லுமே, அது இரும்பு ஆயுதங்களாக ஒவ்வொருத்தர் மேல விழுந்திருக்குது. You need another iron which sharpens you. அதற்குத்தான் கடவுள் வேத வசனங்களை கொடுக்கிறார். ஞானமுள்ள கடவுளுடைய ஊழியக்காரர்களை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய பெற்றோரை வைத்திருக்கிறார், ஞானமுள்ள பெற்றோர். சில நேரங்களிலே உங்க குடும்பங்களிலே ஞானமுள்ள உடன் பிறந்தோர். இதெல்லாம் கடவுள் எதற்கு வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அயன் ஷார்பன்ஸ் அயன். சங்கீதம் 127:4, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், which means gift, and also பிள்ளைகள், அதாவது கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், inheritance, a reward என்று வேதம் சொல்லுகிறது. ஆக gift அல்லது reward என்று மட்டுமே நாம் அநேக சமயங்களில் அதை பார்க்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஆனா அடுத்த வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்களாம். பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். கிஃப்ட் உங்களுக்கு யார் கொடுப்பாங்க? அன்லஸ் அதர்வைஸ், உங்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சு நீங்க கொண்டாடினீங்க, அல்லது திருமண நாள் வந்துச்சு கொண்டாடினீங்க, அல்லது ஒரு திருமண ரிசப்ஷன், ஆகவே உங்களை எல்லாரும் வந்து வாழ்த்துனாங்க, கொடுத்தாங்க என்றால் மட்டும்தான் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும்.
ரிவார்டு எப்பெல்லாம் கிடைக்கும்? ரிவார்டு நீங்கள் வீர தீர செயல்கள் புரிந்தால் கிடைக்கும். ஒரு நல்ல நற்குண செயலை செய்யும்போது அரசு பாராட்டி ஒரு ரிவார்டு கொடுக்கும். பணிகாலத்தில் ரொம்ப நல்லா வேலை செஞ்சவங்கள பாராட்டும், சமுதாயத்தில் பாராட்டும். இப்படி ரிவார்டும் கிஃப்ட்டும் இப்படி தான் கிடைக்குது நமக்கு. ஆனால் கடவுள் இந்த ரிவார்டையும் இந்த கிஃப்டையும் எந்த மெரிட்லையும் கொடுக்கல. பிள்ளை என்கிற இந்த ரிவார்டையும் பிள்ளை என்கிற இந்த கிஃப்டையும் எந்த மெரிட்லையும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ஆதியாகமம் 16 சொல்றாரு, கடவுள் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். கடவுள் அடைத்திருக்கிறார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க, கடவுள் அந்த அபிமெலேக்கினுடைய வீட்டில் இருந்த எல்லா பெண்களுடைய கற்பத்தையும் அடைத்து வைத்திருந்தார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு போங்க, கடவுள் ராகேல் குழந்தை இல்லை, ராகேல் எனக்கு குழந்தையத்தா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது யாக்கோபு சொல்றாரு, கடவுள் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு. அப்படியே நீங்கள் சாமுவேலுடைய தாய் அன்னாள் கிட்ட போய் பாருங்க, அல்லது ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள்கிட்ட போங்க. எல்லா காரியங்களிலுமே கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணா கடவுள் திறக்கிறாரு. ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு, அபிமெலேக்கு வீட்டில் திறந்துருச்சு. ஈசாக்கு ஜெபம் பண்றாரு, ரெபேக்காவுக்கு திறக்குது. அன்னாள் ஜெபம் பண்றா, கடவுள் வந்து பதில் கொடுக்குறாரு, திறக்குது. இப்படி கர்ப்பங்கள் எல்லாருடைய கர்ப்பமும் அநேகருக்கு ஜெபம் பண்ண வேண்டியதே இல்லை. திருமணம் ஆகி அவர்கள் கணவன் மனைவியாக இணைந்தாவே குழந்தை பிறந்துருது. அநேகருக்கு இல்லை. வாட் இஸ் த ட்ரூத் வாஸ், God is the one who is controlling everything. By controlling, God giving you children as a gift. By controlling, God give you children as a reward. And also God giving children as a என்னன்னு, arrows. arrows, அம்புகள். அம்புகளை நீங்க யார்கிட்ட பார்ப்பீங்க? 2 பேர்கிட்ட பார்க்கலாம். இன்னைக்கு அம்புகளை பயன்படுத்தி யுத்தம் செய்கிற பழக்கம் இல்லை. ஆனா அன்றைக்கு யுத்தத்துக்கு போனவங்கள்ட்ட அம்பு இருந்துச்சு, வில் அம்பு இருந்துச்சு. அதே போல வேட்டைக்கு போறவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அம்புகளை பயன்படுத்தி வேட்டையாடுற மக்கள் குறைவு. ஆனா இன்னைக்கும் காட்டுகள்ல இருக்கக்கூடும். ஆக அம்புகள் உங்களுக்கு எதுக்கு பயன்படும்? போருக்கு, வேட்டைக்கு. 2 இதுக்கு. இரண்டுமே உயிர் வாழ தான் பயன்படும். நீ போர்ல போய் வெற்றி பெற்றதான் உயிர் வாழ முடியும். வேட்டையில போய் பொருளை, உணவை எடுத்துக்கொண்டு வந்தால்தான் உயிர் வாழ முடியும். ஆகவே இந்த அம்பு இரு வகையிலும் உயிர் வாழ பயன்படுகிறது. உணவுக்கோ உயிருக்கோ, இல்லையா? கடவுள் சொல்றாரு, இந்த பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இப்போ உங்க பலவான் கையில இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க. அதான் பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இல்லையா? உங்கள்கிட்ட இருக்கிற அம்பு கூர்மை இல்லாமல் இருந்தால், காட்டுக்கு போறீங்க வேட்டைக்கு, எதிரில் வந்துருச்சு ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்துருச்சு, உங்களை நோக்கி வருகிறது. உங்கள்கிட்ட அம்பு இருக்குது, எடுக்கிறீங்க, வில்லில் வச்சு நீங்க அடிக்கிறீங்க, கூர்மை இல்லை. போய் அது மேல போய் அடிச்சு உள்ளே நுழைந்து அதை கொல்லாமல் கீழே விழுந்துருது. வாட் இஸ் த யூஸ் டு ஹாவ் சச் ஆரோஸ்? அப்ப என்ன, அந்த ஆரோ என்னவா இருந்திருக்கணும்? கூர்மையா இருந்திருக்கணும். கூர்மையா இருந்திருக்கணும். அந்த கூர்மை எப்படி வரும்? இரும்பை இரும்பு கருக்கிடும். நீ இரும்பா இருந்தியா உன் வாழ்க்கையில? அரியோ ஹாயன், நீங்கள் இரும்பு போல. அப்படியே தமிழ்ல ஒரு சொல்லாடல் உண்டு, உடலை இரும்பாக்கு. உடலை இரும்பாக்கு, வலுவாக்கு. உன் உடலை இரும்பாக்கினால் எந்த வெயிட்டையும் தூக்கலாம், எந்த வேலையும் செய்யலாம். அப்போ உடலை இரும்பாக்குகிற அநேகர் தங்கள் பிள்ளைகளை கூர்மையாக்குறது இல்லை, அல்லது உடலை இரும்பாக்குற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில தங்களை கூர்மையாக்குகிறது இல்லை, ஞானத்துல. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அம்புகளை, ஆயுதங்களை, அது ஆயுதமா எடுத்துங்க, அம்பா எடுத்துங்க, வாட் எவர் இட் இஸ், யூ நீட் டு மேக் ஷார்பன். நீங்க ஷார்ப் ஆக்கினாதான் when time comes, வேட்டைக்கு போனாலும் யுத்தத்துக்கு போனாலும் you can able to succeed. உன் எதிரிக்கு முன்பு நிற்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நான் என் பிள்ளையை ஷார்ப்பாக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற எல்லா பெற்றோரும், முதலாவது, I want you to sharpen yourself. நீங்கள் இரும்பாய் இருந்தால் மட்டுமே நீங்கள் விரும்புகிற அந்த காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும்.
நீங்க இரும்பா இருந்துகிட்டு உங்க பிள்ளைகளுக்கு செய்ய விரும்பல என்றாலும் அது அழிவை நோக்கி நடத்தும். நீங்கள் இரும்பாய் இல்லாமல் உங்கள் பிள்ளையை இரும்பாக்குகிறேன் என்றாலும் அது ஆக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆகவே பிரியமானவர்களே, இந்த வில்லை எடுத்து வேட்டைக்கு போற அந்த பலவான், அந்த வீரன் என்ன பண்றானா, அம்பை எடுத்து வைக்கிறான். வச்சு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸை அதுக்குள்ள கொடுக்குறான், பின்னாடி இழுக்கிறான். ஒரு பெரிய ஃபோர்ஸை இழுத்து சரியான இலக்கு, திசை, இலக்கு நிர்ணயித்து ஒரு பெரிய ஒரு விசையை கொடுத்த உடனே தான் அது போகுது. அப்ப விசை கொடுப்பது, திசையை தீர்மானிப்பது, இலக்கை நிர்ணயிப்பது என்கிற எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியது யாரு? த வாரியர், அந்த பலவான். கரெக்ட் தானே? இங்க இருக்கிற அப்பாக்கள், இங்க இருக்கிற அம்மாங்க, நீங்க எல்லாருமே கடவுளுடைய பார்வையில பலவான்கள், வாரியர். கடவுளுடைய பார்வையில வாரியர். கடவுள் ஏன் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு? கிஃப்ட் and reward. And also God, why God has given you children? God sees you as a warrior. And God knows that you will choose the target. And you will, நீ சரியான அந்த இலக்கை நோக்கி அந்த அம்பு பயன்படுத்தி சரியான விசையும் திசையும் கொடுத்து பயன்படுத்துவ என்று கடவுளுக்கு தெரியும். பட் அதை நீ செய்வதற்கு, நீ அந்த களத்திற்கு போவதற்கு முன்பு நீ செய்திருக்க வேண்டிய வேலை என்னவென்றால், இரும்பை கூர்மையாக்கி இருக்க வேண்டும், அந்த ஆயுதத்தை கூர்மையாக்கி இருக்க வேண்டும். துரு பிடிச்சிருக்குதா, முனை மழுங்கி போயிருக்குதா, அதை தட்டி முனையை சீராக்கணும், அல்லது துருவை சீராக்கி இருக்கணும். இப்படி இதையெல்லாம் நாம பண்ணணும். ஆகவே கூர்மை இல்லாத ஆயுதங்கள் பிரயோஜனமற்றவை. கூர்மை இல்லாத ஆயுதங்கள் பிரயோஜனமற்றவை. இங்கே நான் கொடுக்கிற இந்த செய்தி இங்கே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, இதை யூடியூப்ல கேட்க போற எல்லாருக்கும் தான். இரும்பா இருங்கள். அப்படி இரும்பா இருக்கும்போது இன்னொரு இரும்பு உங்களை கூர்மையாக்க அனுமதியுங்கள். அந்த இரும்பு நண்பனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சக மனிதனா இருக்கலாம், சபையினுடைய எல்டராகவும் இருக்கலாம். எனிபடி குட் பி. நீ இரும்பாயிரு, கூர்மையாக்க அனுமதி கொடு. கூர்மையாக்கு ஆக்கும்போது ஒத்துக்கொள். தாவீதை போல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள். இட்ஸ் வெரி நெசசரி. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுதுங்க. பிள்ளையானவனை அவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இந்த வசனத்தை இப்படி மாற்றுங்க. பிள்ளை என்கிற அந்த ஆயுதத்தை சரியான முறையில் கூர்மையாக்கு. அவன் வளர்ந்து வருகிற போது சரியான இலக்கை சென்றடைவான். அவன் பிள்ளையை கூர்மையாக்குவான். இப்படியும் நீங்க மாற்றலாம். பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் விடமாட்டான். அப்ப முதிர் வயதில் அவன் முதிர் வயது வருகிற போது அவனுக்கு பிள்ளை இருக்கும் இல்லையா? அப்ப அவன் நடத்த வேண்டிய வழியில் நடத்துவான் தானே. எனும்போது பிள்ளையை கூர்மையாக்குங்கள். நீங்கள் கூர்மையாய் இருங்கள், பிள்ளையை கூர்மையாக்குங்கள். அவர்கள் முதிர்ந்த வயது வருகிற போதும் விடாது இருப்பாங்க. ஒரு அழகான ஒரு சேயிங்ஸ் படித்தேன். எவ்ரி சிங்கிள் டிசிஷன் taken in the process of cutting and shaping and polishing the diamond will affect the beauty and the value of the gem. ஒரு வைரக்கல் இருக்குல்ல, அந்த வைரக்கல்ல அதை எடுக்கும்போது கல் அழகா பட்டை தீட்டப்பட்ட கல்லா இருக்காது. பூமியில் எடுக்கும்போது அது சாதாரண ஒரு கல் போல தோன்றும். அந்த கல் உங்கள் கரங்களில் வந்தவுடன் நடக்கிற எவ்ரி ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் அண்ட் ஷேப்பிங் அண்ட் பாலிஷிங், பட்டை தீட்டுவது என்கிற இது எல்லாமே தான் அதற்கு அழகையும் விலையையும் கொடுக்கும் அந்த கல்லுக்கு. ஆக கட்டிங்கும் ஷேப்பிங்கும் பாலிஷிங்கும் நடக்காத ஒரு கல், சாதாரண மனிதனாகி என்னை போல மனிதர்களுடைய கண்ணுக்கு அது கல்லாக தான் தெரியும். ஆனால் அது அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது எவ்ரி டிசிஷன் ஆஃப் கட்டிங், இங்கே வெட்டலாம், இவ்வளோ வெட்டலாம், இந்த ஷேப்பு கொண்டு வரலாம்,
அல்லது இவ்வளோ பாலிஷ் பண்ணலாம் என்கிற எவ்ரி டிசிஷன் when you cutting and make shaping and polishing, that is the one determine the beauty and the price and the value of the diamond. அப்போ உங்கள் கரங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் every decision which you make while cutting, which means sharpening, or shaping them into a man whom God wants, or polishing them into a man whom God wants, or into a woman whom God wants என்கிற இதில் நம்ம எடுக்கிற as a பெற்றோராக நாம் எடுக்கிற எல்லா டிசிஷன் இருக்குல்ல, that decision will determine the value and beauty of our children. That decision will determine the target, இலக்கு. நீங்கள் ஷார்ப் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்ன? ஆவியின் வசனமாகிய பட்டயம் வேணும்னு பவுல் சொல்றாரு. நீ சிறு வயது முதலே அதை கற்றுக்கொண்டிருக்கிறாய். which means சிறு வயது முதலே அவன் பட்டை தீட்டப்பட்டிருக்கிறான் அல்லது அவன் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறான் சிறு வயது முதலே. ஆகவே நீ கற்று நிச்சயத்தவைகளில் நிலைத்திரு சிறு வயது முதல். ஆம் பிரியமானவர்களே, the responsibility is very huge on us. நமக்கு இருக்கிற பொறுப்புகள் மிக பெரியது. கவனமாய் எச்சரிக்கையாய் நம்மளுடைய கடமைகளை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் which God has given us அவைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது உங்களை நோக்கி வருகிற ஒரு சகோதரர் வேதனையோடு, குழப்ப மனநிலையோடு, தெளிவில்லாமல் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தடுமாறி கொண்டு வருகிற போது you can able to sharpen them. You can able to sharpen them. You can able to show them. அவசியம் ஏற்பட்டா நீதிமான் அடிக்கிற அடியை போல அல்லது நீதிமான் கொட்டுவது போல நேருக்கு நேராக வார்த்தைகளை சொல்லி உங்களை திருத்த வேண்டிய அவசியம் ஏற்படுவது அவங்க செய்வாங்க. அல்லது நீங்கள் செய்யலாம் அவசியம் ஏற்படுகிற போது. when you are become a iron, கூர்மையாக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக இருக்கும்போது. and also your children's take them as a bigger opportunities. இவ்விதமான அந்த பொறுப்புகளிலிருந்து விலகி ஓட விரும்புகிற மக்கள், அது தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும், we need to answer God. நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்கிற ஒரே காரணத்திற்காகவே என் பிள்ளைகள் தன்னில் தானே கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறிவிட மாட்டார்கள். I and my wife both need to train them. If we miss our part, நான் என்னுடைய பார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா நான் கணக்கு கொடுக்கணும் கடவுளுக்கு. என் மனைவி அவர்களுடைய பார்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா she has to give an account to God. In same way every family. ஆகவே தாய்மார்கள் take this one as a very serious opportunity and very big opportunity. And also fathers take this as a very big opportunity. இரும்பை இரும்பு கருக்கிடும். ஒரு நண்பனையும் சரி, ஒரு சக மனிதனையும் சரி, உன் பிள்ளையும் சரி நீ கூர்மையாக்க முடியும் by becoming a iron which God wants you to be. சாத்தான் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறான். நீ ஆயுதமே செய்திடக்கூடாது. இன்னைக்கு குழந்தை பெத்துக்கிறதுல நிறைய பேர் கடவுள் சொல்றாரு குழந்தை ஒரு பலவான் கையில் இருக்கிறதான ஒரு வில்லுன்னு சொல்றாரு, அம்புன்னு சொல்றாரு. people don't want to have children. then உங்கள்கிட்ட அம்பு இல்லை. do you understand? கடவுள் குழந்தைய அந்த பார்வையில சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு மக்கள் குழந்தை பெத்துக்க விரும்பல. அப்போ கடவுளுடைய பார்வையில உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டதான அம்பு இல்லை. யாரெல்லாம் பெத்துக்க விரும்பலையோ வேணான்னு நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும். you see the point? பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் ஆயுதமே செய்து விடாதபடி பார்த்து கொண்டார்கள். கொல்லர்கள் இருக்காதபடி பார்த்து கொண்டார்கள். எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். because Satan will deal each and everybody differently to
ட்ராப் them. அவர்களை வலையில் வீழ்த்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவான். எல்லாம் ஒரு வலையை விரிச்சிட்டேன், எல்லாம் அதிலே விழுந்துருவாங்க அப்படின்லாம் அவன் இருந்துற ஆள் கிடையாது. he has a different kind of schemes, strategies for each and everybody. எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கவனிச்சிங்களா? இந்த டிசிப்ளின் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லார்ட், பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அல்லது அவர்கள் திடனற்றவர்களாய் மாறாதபடிக்கு அவர்களை கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. இங்கே தான் அந்த டெம்பரிங் ப்ராசஸ் தேவைப்படுது. பிள்ளைகளை நாம் கண்டிக்கும் போது அவர்கள் ஹார்டாயிடுறாங்க. மனதளவில் ஹார்டாயிட்ட உடனே அந்த பிள்ளை அந்த பிரிட்டில்னஸ், அந்த உடைகிற தன்மை அவனுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். ஆக ஹார்டாயிடுற அந்த பிள்ளையை நம்ம இனம் கண்டுபிடிச்சி we need to temper them. டெம்பர் பண்ண என்ன நடக்கும்? டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எந்த ஒரு சூழல்லையும் உடையாமல் ஆனால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்வார். எந்த ஒரு சூழல்லையும் வளைந்து கொடுக்கிற ஒரு டஃப்னஸ். அதே வேளையில் எந்த வேலையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு நல்ல பாத்திரம், ஒரு நல்ல ஒரு ஆயுதம். அதற்கு பெற்றோர், குறிப்பாக அப்பாக்கள், பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அதே நேரத்தில் சிட்சையில், போதனையில், அதாவது கடவுளுடைய சிட்சையில், கடவுளுடைய போதனையில் வளர்க்க வேண்டும். These all things, if any of you missed until now or on and off, God is overlooked all your shortcomings. நீங்க எங்கேயாவது எதையாவது இழந்திருந்தீங்கன்னா, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அவ்வப்போது மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, God overlooked all this. கடவுள் அதை எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார். Now God asks you to sharp your children or use your children as a weapon and sharp yourself and sharp your friends or your fellow believers என்று சொல்லி இன்றைக்கு கடவுள் அந்த அழைப்பை நாம் அனைவருக்கும் கொடுக்கிறார். ஆகவே my dear brothers, take this word. As iron sharpens iron, a man can sharp another man. A friend can sharpen another friend. A father can sharpen their children. May God bless you.